எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க. ஓன் சிஸ்டர் இல்ல. பட் நாங்க ரொம்பவே க்ளோஸ். ஸ்ட்ரேஞ்சர்ஸா மீட் பண்ணி, இப்போ ரொம்பவே க்ளோஸா இருக்கோம். ஸோ ரீசென்ட்லி அவங்களோட மேரேஜ் ஆயிருந்துச்சு. அத அட்டெண்ட் பண்ண போயிருந்தேன். வெட்டிங் வந்து இடுக்கில வச்சிருந்தாங்க. அக்கா வீடு கோட்டயத்துல இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் அக்கா வீட்டுக்கு தான் போயிருந்தேன். நான் பஸ் தான் புக் பண்ணியிருந்தேன் கோட்டயம் போவ. பெங்களூர் மெஜஸ்டிக்ல இருந்து தான் பஸ் இருந்துச்சு. ரூம்ல இருந்து ஆட்டோ புடிச்சு நியரஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டு, அங்கருந்து மெட்ரோல மெஜஸ்டிக் வரைக்கும் போயிட்டேன். பஸ் வந்து 8 மணிக்கு தான். ஆனா நான் 7 மணிக்கு அங்க போய் ரீச் ஆயிட்டேன். ஒரு ஃபயர் ஸ்டேஷன் பக்கத்துல தான் பிக்கப் பாயிண்ட் இருந்துச்சு. அங்க அக்கம் பக்கம் உட்கார்றதுக்கே இடம் இல்ல. அங்க ஒரு ஆஃபீசர் இருந்தாங்க. உட்கார்றதுக்கு எங்கேயாச்சும் இடம் இருக்கான்னு கேட்டப்போ, அங்க பக்கத்துலயே காம்பவுண்ட் பக்கம் உட்காருன்னு சொல்லிட்டாங்க. இந்த டைம் நான் எக்கோ லைன்னு சொல்ற ஒரு பஸ் புக் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பஸ்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் குடுத்துருந்தாங்க. ஒரு பேப்பர் பேக்ல போட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் குடுத்துருந்தாங்க. அதுல லேஸ் இருந்துச்சு, சாக்லேட் கேக் அதாவது ப்ரௌனி இருந்துச்சு, மால்கிஸ் பிஸ்கட் இருந்துச்சு, அப்புறம் நார்மல் தண்ணி இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 6:30 பக்கம் நான் பஸ் ஸ்டாப் ரீச் ஆயிட்டேன். அக்காவும் அவங்களோட ஒரு பிரதரும் என்ன பிக் பண்ண வந்திருந்தாங்க. பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 5-10 மினிட்ஸ் தூரத்தில் தான் அவங்க வீடு இருந்துச்சு. அங்கே ரீச் ஆன உடனே ஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். தூங்கி எழுந்திரிச்சு லஞ்ச் டைமே ஆயிடுச்சு. லஞ்சும் சாப்பிட்டு அங்கே பசங்க இருந்தாங்க. பேட்மிண்டன் விளையாட வாங்கன்னு கூப்பிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அக்காவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக சின்னதாக ஒரு பிரைடல் ஷவர் மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அக்கா இதெல்லாம் பார்த்து செம்மையாக சர்ப்ரைஸும் ஆயிட்டாங்க, இமோஷனலும் ஆயிட்டாங்க. கேக் எல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு கிராக்கர்ஸ் எல்லாம் வெடிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் க்ரூமுக்கான பொக்கே ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வச்சு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். பிரைடுக்கானது அக்கா ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. க்ரூமுக்கானது நான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். நான் தனியாக பண்ணல, நானும் அக்காவும் சேர்ந்து தான் ரெடி பண்ணோம். அப்புறம் டின்னர் சாப்பிட்டு அப்படியே டே வைண்ட் அப் பண்ணோம். வெட்டிங் vlog நெக்ஸ்ட் வீடியோவில் வரும்.